இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பண்டமாரான் பங்களா வீட்டில் நடந்த கொள்ளை, மேலும் 2 வலைவீச்சு. கடந்த வியாழக்கிழமை அதிகாலையில் கில்லான் பண்டமாரானில் உள்ள ஓர் இந்தியருக்கு சொந்தமான பங்களா வீட்டில் நடந்த ஆயுதம் ஏந்திய துணிகர கொள்ளைச் சம்பவத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 10 ஆடவர்களில் 8 பேர் பிடிபட்டுள்ளனர். மேலும் 2 போலீசார் முழு வீச்சில் தேடி வருகின்றனர். ரொக்கப்பணம், விலை உயர்ந்த சாமி சிலைகள், நகைகள் என சுமார் 6 லட்சம் வெள்ளி பெறுமானமுள்ள பொருட்கள் இந்த கொள்ளைச் சம்பவத்தில் களவாடப்பட்டுள்ளது. இந்த கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் இந்தியர்கள் என்று நம்பப்படுகிறது. அதிகாலை 5 மணியளவில் நிகழ்ந்த இந்த கொள்ளைச் சம்பவத்தில் போலீசார் வருவதை உணர்ந்து 2 கார்களில் தப்பி சென்ற கொள்ளையர்களில் ஒருவன் மட்டும் தப்பிக்க இயலாமல் அந்த பங்களா வீட்டின் அருகிலேயே கால்வாயில் பதுங்கியிருந்தான். மோப்ப நாயுடன் போலீசார் மேற்கொண்ட துரித தேடுதல் நடவடிக்கையில் கொத்தாடாமன் சராவை சேர்ந்த லிங்கேஸ்வரன் முனியாண்டி என்பவர் பிடிபட்டார். அந்த நபர் கொடுத்த தகவலின் பேரில் அந்த பங்களா வீட்டின் வரிசையிலேயே எண்ணிடப்படாத ஒரு வீட்டில் தஞ்சோங் மாலிமை சேர்ந்த 38 வயது தமிழ்குமரன் பன்னீர்செல்வம் என்ற நபரை போலீசார் பிடித்தனர். சனிக்கிழமை இரவு வரையில் தென்கில்லான் மாவட்ட போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் ஸ்லாங்கூர் மற்றும் நெகிரிசம்பிலானில் மேலும் 6 பிடிபட்டுள்ளனர். இன்னும் 2 நபர்களுக்கு வலை வீசப்பட்டுள்ளது. இந்த கொள்ளை சம்பவத்தில் அந்த வீட்டில் இருந்த 3 37 வயது நபருக்கு ஆழமான வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது. வீட்டில் இருந்த ஒரு மாது உட்பட 3 கட்டி போட்ட பின்னர் இந்த கொள்ளை நடந்துள்ளது. சப்சிடி எனப்படும் பொருட்களுக்கான உதவித்தொகையை ஒருங்கிணைக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கை அவ்வளவு பிரபலமாகவில்லை என்ற போதிலும் அந்த ஒருங்கிணைப்பு நடவடிக்கை தொடரப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். உதவித்தொகையை குறைப்பது மூலம் கோடிக்கணக்கான வெள்ளியை அரசாங்கம் சேமிக்க முடியும். அதன் மூலம் சாமானிய மக்களுக்கு உதவ முடியும் என்று அரசாங்கம் திடமாக நம்புவதாக பிரதமர் குறிப்பிட்டார். மீதப்படுத்தக்கூடிய இந்த உதவித்தொகை அரசாங்கம் ரொக்கப்பணம் வடிவில் உதவி தேவைப்படக்கூடிய சாமானிய மக்களுக்கு உதவ முடியும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அரசு மற்றும் தனியார் உயர்கல்வி கூடங்களில் 1ஆம் மற்றும் 2ஆம் ஆண்டு பயிலும் B40 குடும்பங்களைச் சேர்ந்த இந்திய மாணவர்கள் மித்ரா 4.0 நிதி உதவிக்கு தற்போது விண்ணப்பிக்கலாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிதி உதவிக்கு டிப்ளோமா மற்றும் இளங்கலை பட்டப்படிப்பை மேற்கொள்ளும் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிதியுதவிக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் மீது உயர்கல்வி கூடங்களில் கட்டொழுங்கு தொடர்பான புகார்கள் ஏதும் இருக்கக்கூடாது மற்றும் கட்டாயம் அவர்கள் BSN வங்கி கணக்கை வைத்திருக்க வேண்டும். இந்த உதவிக்கான விண்ணப்பம் இன்று திங்கட்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் 20ஆம் திகதி வரை திறந்திருக்கும். இந்த நிதி உதவிக்கான விண்ணப்ப பாரத்தை கீழ்காணும் இணையதள அகப்பக்கத்தில் பெறலாம். இந்த உதவிக்கு விண்ணப்பிக்க அடையாள அட்டை நகல், பிறப்பு பத்திர நகல், பெற்றோர்களின் ஊதிய சரிபார்ப்பு, உயர்கல்வி கூடங்களின் நுழைவு அனுமதி கடிதம் மற்றும் BSN வங்கி எண் போன்ற ஆவணங்கள் தேவை என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. சபா லஹடத்தோ ஜாலான் ஃபெல்டா சஹாபாட்டில் 3 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் ஒரு சிறுமி உட்பட 3 உயிரிழந்தனர். மேலும் 10 பேர் படுகாயம் அடைந்தனர். நேற்று ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்த இந்த விபத்தில் ஒரு 4 வீல் டிரைவ் வாகனம், ஒரு கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியவை சம்பந்தப்பட்டு இருந்தன. இந்த விபத்து குறித்து மாலை 6:19 மணிக்கு ஓர் அவசர அழைப்பை தாங்கள் பெற்றதாக லஹடத்தோ தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் சும்சோ ரஷீட் கூறினார். மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர், காரில் இருந்த ஒரு சிறுமி, ஒரு மாது ஆகியோர் இதில் உயிரிழந்தனர். 10 பேர் காயமுற்றனர். வாகனத்தின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியவர்களை மீட்கும் நடவடிக்கை இரவு 10:06 மணிக்கு முடிந்தது என்றும் அந்த அதிகாரி தெரிவித்தார்.
குடும்பத்தினருடன் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த போது அலை வேகமாக அடித்ததில் சிறுவன் ஒருவன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினான். அந்த சிறுவன் தெய்வாதீனமாக நூலிழையில் தப்பிய காணொளி தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த காணொளியை 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் பார்வையிட்டுள்ளனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதால் கடல்சார் நடவடிக்கைகளில் மக்கள் ஈடுபட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டு வரும் வேளையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சபா கூடாட்டில் கம்போங் பித்துரு என்ற இடத்தில் ஒரு வீட்டில் நிகழ்ந்த தீ விபத்தில் 76 வயது மூதாட்டி கருகி மாண்டார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:10 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயின் ஜுவாலைக்கு மத்தியில் தப்பிக்க இயலாமல் அந்த மூதாட்டி சிக்கியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அந்த 2 மாடி வீட்டில் அந்த மூதாட்டியின் சடலம் வீட்டின் ஓர் அறையில் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு ஏதுவாக அந்த மூதாட்டியின் சடலம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தீயணைப்பு படையினர் தெரிவித்தனர். ஜொஹூர் கொத்ததிங்கியில் நடைபெற்ற மெதுவோட்ட போட்டியில் அரைகுறை ஆடைகளுடன் பங்கெடுத்ததாக நம்பப்படும் 3 ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். திருநங்கைகள் உட்பட இந்த மெதுவோட்டத்தில் பங்கேற்றவர்கள் சிலர் அரை நிர்வாண கோலத்தில் காணப்பட்டதாக பரவலாக எழுந்த கண்டன புகாரை தொடர்ந்து முதல் கட்டமாக 39க்கும் 70க்கும் உட்பட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். பிடிப்பட்ட 3வரில் 2 அந்நிய நாட்டவர்கள் ஆவர் என்று ஜொஹூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ குமார் முத்துவேல் தெரிவித்தார். மெதுவோட்டத்தின் போது அவர்கள் பயன்படுத்தியதாக நம்பப்படும் சிவப்பு வெள்ளை நிறத்திலான அரைகுறை ஆடைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். தங்களின் சுய விருப்பத்தின் பேரில் அந்த 3வரும் அரைகுறை ஆடைகளை அணிந்துள்ளதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளதாக டத்தோ குமார் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.